ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. மலையக மக்கள் எதிர்கொள்ளும் கல்வி, வீடு மற்றும் காணி பிரச்சினைகள் தொடர்பிலும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அந்த பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது விசேட கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. மலையக பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு தகுதியான தமிழ் மொழி மூல ஆசிரியர்களை விரைவாக ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் உள்ளிட்ட கட்சியின் அங்கத்தவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். மலையக தமிழ் மக்கள் எல்லா மாகாணங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதியிடம் எழுத்து மூலமாக ஒரு மகஜரை நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். காணி உரிமை, வீட்டுரிமை, இந்திய வீடமைப்பு திட்டம், பெருந்தோட்ட சம்பள விவகாரம், பொது நிர்வாகத்திலே தமிழ் மக்கள் உள்வாங்கப்படுவது எப்படி, போலீஸ் ஆட்சேர்ப்பில் தமிழர்கள் உள்வாங்கப்படுவது எப்படி, ஆசிரியர் நியமனம், கல்வித்துறையிலே அதே போல மலையகத்திலே நுரலியாவிலே கல்வி வலயங்களுக்கு தமிழ் பணிப்பாளர்கள் நியமிப்பது, தமிழ் பிள்ளைகள் அதிகமாக படிக்கும் பாடசாலைகளுக்கு தமிழ் அதிர்வலை நியமிப்பது. நான் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன் ஜனாதிபதியிடம், ஒரு உயர் அதிகாரியை எங்களது இணைப்பாளராக நியமியுங்கள். மலையக தமிழ் இந்திய வம்சாவளி மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்காக நியமியுங்கள். அதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி உடனடியாக தனது அலுவலகத்திற்குரிய மிக உயர் அதிகாரியான பிரபா சந்திரகீர்த்தி அவரை நியமித்திருக்கிறார். மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே அவருடன் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம்.